மாம்பழம்னாலே பொதுவாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த மாம்பழம் சாப்பிட்டா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இன்னும் ரொம்பவே அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் இத சாப்பிடுறதுக்கு பயப்படுறாங்க. உண்மையாகவே இந்த மாம்பழம் சாப்பிட்டா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கூடுமா? இத சாப்பிடலாமா? வேண்டாமா? அப்படின்னு நெறைய குழப்பங்கள் ரொம்ப வருஷமா நீண்டுகிட்டு இருக்கு. இது எல்லாமே உண்மையா? இல்லையான்னு பார்க்கலாம். முதல்ல இந்தியால 2 ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, டைப் 2 நீரிழிவு நோய் இருக்கக்கூடிய ஒரு 87 பேர ஒரு குழுவா எடுத்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதுல ஒரு குழுவுக்கு காலையில உண்ணக்கூடிய சப்பாத்தி, ரொட்டி போன்ற உணவுகள குடுத்திருக்காங்க. 2வது இருக்கக்கூடிய குழுவுக்கு காலை உணவுக்கு பதிலா மாம்பழத்த குடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆய்வு முடிவுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த காலை உணவான ரொட்டி, பிரெட் போன்றவற்றை சாப்பிட்டவங்கள விட மாம்பழம் சாப்பிட்டவங்களுடைய சர்க்கரை அளவு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுல இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உடல் எடை, இடுப்பளவு எல்லாம் குறையிறதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 2வதா இருக்கக்கூடிய ஆய்வுலையுமே நீரிழிவு நோயோட தொடக்க கட்டத்துல இருக்கக்கூடியவர்களை வைத்து இதே ஆய்வை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்குமே இதே மாதிரியான முடிவுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதனால கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறத விட ஒரு நாளைக்கு 250 கிராம் மாம்பழம் சாப்பிட்றதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வரல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மாறா சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதனால மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கிறதுல தவறு இல்ல. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இனிப்பு வகைகள், மில்க் ஷேக், பால், அப்புறம் கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு இந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டா நிச்சயமா ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு கூட தான் செய்யும். மாறா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட காலை உணவோ இல்ல மதிய உணவா இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்துட்டு அதற்கு பதிலா நீங்க இந்த 250 கிராம் மாம்பழத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒருத்தவங்க உடல்நிலையை பொறுத்து மாறும். அதனால உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதற்கு பிறகு நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.